நிறைய பேர் பாருங்க, அம்மா அப்பாவுக்கும் அவ்வளோ பெட்டா இருப்பாங்க. அவ்வளோதான், ஐயோ எங்கள் அம்மா இல்லாமல் நான் இருக்க மாட்டேன், எங்கள் அப்பா இல்லாமல் நான் இருக்க மாட்டேன். ஆனால் ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு யாருமே என்ன பண்ண மாட்டாங்க, அம்மாவும் இருக்க மாட்டாங்க, அப்பாவும் இருக்க மாட்டாங்க. நம்ம வாழ்க்கையில் நினச்சேன் எங்கள் அம்மா மட்டும் எனக்கு இருந்தால் போதும், அப்பா மட்டும் எனக்கு இருந்தால் போதும்னு நினைப்போம். ஆனால் திடீர்னு சம்பந்தமே இல்லாமல் அந்த கூடு கலையும், சம்பந்தமே இல்லாமல் அந்த இடத்துல ஒரு பிரச்சனை வரும், சம்பந்தமே இல்லாமல் அந்த இடத்துல ஒரு பிரிவினை வரும். இந்த பிரிவினை பிசாசால வருதுன்னு நினைக்கக்கூடாது, இந்த பிரிவினை பொறாமையினால வருதுன்னு நினைக்கக்கூடாது. இந்த பிரிவினை சில நேரத்தில் ஆண்டவரே நம்முடைய கூட்டை கர்த்தர் கலைப்பார், ஆனால் உங்களை தனியாக நிற்க வைத்து தலைவனாய் மாற்றி ஆண்டவர் உங்களை அழகு பார்ப்பதற்காகத்தான் கர்த்தர் பெரிய காரியத்தை கர்த்தர் செய்கிறார். ஹல்லேலூயா. மிகப்பெரிய யூத் மினிஸ்ட்ரியிலே ஒரு 7 பேர்கள் சேர்ந்து ஒரு யூத் மினிஸ்ட்ரி ஆரம்பிச்சாங்க. அந்த யூத் மினிஸ்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா உலக அளவிலே மிகப்பெரிய ஊழியமாக வளர்ந்து வந்தது. லட்சக்கணக்கான வாலிபர்கள் அதிலே ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். திடீரென்று அந்த யூத் மீட்டிங்கில் இருந்த அந்த 7 நபர்களுக்குள்ளேயும் ஒரு மிகப்பெரிய மனஸ்தாபம் வந்துச்சு, ஒருத்தருக்கு ஒருத்தர் வாக்குவாதம் வந்துருச்சு. அந்த 7 பேரும் இப்போ பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டானது. அப்போ எல்லாரும் என்ன சொல்லிக்கிட்டாங்களாமாமா, ஐயோ நல்லா போயிட்டு இருந்த இந்த மினிஸ்ட்ரியில் பிசாசு ஒரு பெரிய பிரச்சனையை கொண்டு வந்துட்டான், பிசாசு எல்லாரையும் பிரிச்சுட்டான், இது பிசாசனுடைய பெரிய வஞ்சகம் அப்படின்னு சொன்னாங்களாமா. ஆனால் 10 ஆண்டுகள் தாண்டி அந்த 7 பேரும் பிரிந்து போய் 7 ஸ்தாபனங்களுக்கு தலைவர்களாய் மாறினார்கள். அவங்க 7 பேரும் 7 ஸ்தாபனத்தை உண்டு பண்ணாங்க, 7 மினிஸ்ட்ரி அவங்க உண்டு பண்ணாங்க. இவங்க ஒன்னா இருந்து செய்கிறத விட 7 பேரும் லட்சங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்தாங்க. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளை, சில நேரத்தில் ஆண்டவர் உங்களை பிரிக்கிறார் அப்படின்னு சொன்னா உங்களை நிர்மூலமாக்குறதற்கு இல்லை, உங்களை நிர்மூலமாக்குறதற்கு இல்லை. உன்னை நான் தனியாக நடத்துவேன், ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமக்கிறது போல நான் உங்களை சுமப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அந்த நபர் இருந்து, அந்த மனிதர்கள் இருந்து எந்த அளவிற்கு நீங்கள் தைரியமாக இருக்கிறீர்களோ அதை விட உங்களுக்கு கற்றுக் கொடுத்து உங்களை தைரியப்படுத்தி வருங்காலத்தில் ஒரு தலைவனாய் தலைவியாய் மாற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நம்புறவங்க கரங்களை மேல தட்டி, முழு பலத்தோடு கரங்களை தட்டி ஆமென் ஆமென் ஹல்லேலூயா.